வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தையின் ஞான களஞ்சியம் என்ற நூலிலிருந்து வினைப்பதிவு என்ற தலைப்பிலே நாம் ஒரு கவியை இன்று சிந்திக்க இருக்கிறோம். முன்னோர் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு. பின்னே நீ செய் வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவம் ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வரவேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்ந்து கொள்வீர் அப்படின்னு ஞான களஞ்சியத்துல மகரிஷி அவர்கள் 1283வது கவியை சிறப்பாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த கவியை பற்றி பார்க்கும்போது, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே உடலாய் வந்திருக்கின்றோம். நாம் வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்று கூறுவார்கள். எப்படி ஆலமரத்தினுடைய அத்துணை தன்மைகளையும் அதனுடைய விதையிலே பதிவாகி இருக்கிறதோ, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் முன்னோர்களின் செயல்களுக்கு தக்க வகையிலே பதிவுகள் சஞ்சித கர்மமாக இருக்கிறது. ஒவ்வொரு செயல் செய்தாலும் அந்த செயலுக்களும் நமது உடலிலே உள்ள புலன்களிலே பழக்க பதிவுகளாக சில பதிவுகள் அமைகிறது. இவ்விரண்டைக்கும் மேலாக இந்த ஆன்மா இச்சைப்பட்டு காமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய கர்மம் நமது மூளையிலே ஒரு நினைவு பதிவாக இந்த 3 வித கர்ம வினைகளும் பதிந்துள்ளது. இந்த சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்ற 3 கர்ம நிலைகளுக்கு தக்க வகையிலே தான் ஒரு மனிதனுடைய அறிவாட்சி திறன் இருக்கும். இதை எப்படி நாம் கழிக்க வேண்டும், மேல் பதிவுகள் போட்டு தூய்மை செய்ய வேண்டும், இந்த கலங்கப்பட்டிருக்கின்ற ஆன்மாவை எப்படி தூய்மை செய்ய வேண்டும் என்பதை தன்னிலை அறிந்து கொள்வதற்கும் தன்னை உணர்ந்து கொள்வதற்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய அகத்தவம் என்று சொல்லக்கூடிய அந்த தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் அந்த பழிப்பதிவுகளை அகற்ற நமக்கு அருள் தந்தை அகத்தவத்தினை கொடுத்திருக்கின்றார். அந்த அகத்தவம் தவிர மற்றபடி எந்தவித செல்வமும் பொருட்களும் செல்வாக்கும் அந்த பதிவுகளை போக்க உதவாது. அப்பேற்பட்ட பதிவுகளோடு பிறந்திருக்கின்ற நாம் நம் பதிவுகளை கழிக்க அகத்தவம் ஆற்ற வேண்டும். அந்த அகத்தவத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அப்பேற்பட்ட சிறப்புமிக்க அகத்தவத்தை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அருளிருக்கின்றார் என்றால், அந்த குருவாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றால் அது நாம் செய்த பாக்கியம் என்று கூறலாம். படி வினை பதிவுகளை கலைத்து தூய்மை அடைந்து முழுமை பேர் அடைவதற்கு அகத்தவம் பேருதவியாக இருக்கும் என்று இந்த கவியின் மூலம் நமக்கு அருள் தந்தை விளக்குகிறார். ஆகவே நாம் அகத்தவம் இயற்றி மேல் பதிவுகள் போட்டு நாம் நம்முடைய களங்கங்களை தூய்மை செய்து கொள்வோமாக என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும், மெய்யறிவு வாழ்க்கை இன்ப துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டும் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.